வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட 20வது நாள் பயணம் 2056 கிலோமீட்டர்லேருந்து இன்னைக்கு ஆரம்பிக்குது. இன்னைக்கு நானு சிலிகுரி, பாக்டோக்ரா, நியூ ஜல்பைகுரி இந்த இடத்தெல்லாம் தாண்டி ஒரு 100லேருந்து 115 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். என்னோட பயணத்தில இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதும், உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களும், இடங்களும் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியாவோட சிக்கன் நெக்குன்னு சொல்ற இடத்த நான் கிராஸ் பண்ணி இன்னைக்கு டிராவல் பண்ணேன். நார்த் ஈஸ்ட்டுக்கும் இந்தியாவுக்கும் கனெக்ட் ஆகிற அந்த இடம் டிஸ்டன்ஸு மொத்தமே 22 கிலோமீட்டர் தான். ஒரு பக்கம் பங்களாதேஷ், இன்னொரு பக்கம் நேபாள். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் 22 கிலோமீட்டர் தான் இருக்கு. இந்தியாவோட எவ்வளோ முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்க்கு பக்கத்தில் நான் இருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். பாக்டோக்ராலேருந்து 16 கிலோமீட்டர். இதுக்கு முன்னாடி 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தால் நான் டீ எஸ்டேட் எல்லாம் பார்த்துட்டேன். இருந்தாலும் இது ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே டீ எஸ்டேட் தான் ஃபுல்லாகவே. எவ்வளோ தூரம் கண்ணுக்கு எட்டுன தூரமாக இருந்தாலும் டீ எஸ்டேட் தான் தெரியும். அதே மாதிரி எதிர்த்த பக்கமும் பாருங்கள், எதிர்பக்கமும் டீ எஸ்டேட் தான் ஃபுல்லாகவே. இது என்ஹெச் ரொம்ப சூப்பராக இருக்குது ரோடு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் சிலிகுரியில் இருக்கேன். சிலிகுரியோட என்ட்ரன்ஸில் பாருங்கள், கவுஹாத்தி, அலிபுர்துர், ஜல்பைகுரி போகிறதுக்கு போட்டிருக்கு. இந்த பக்கம் இது இந்தியாவுக்குள்ளே போகிறது, இது பங்களாதேஷ்குள்ளே போகிறது. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தானா பங்களாதேஷ். இந்த பக்கம் போகிறதுக்கும் ரோடு இருக்கு. எவ்வளோ முக்கியமான இடம் பாருங்க. பக்கத்தில் தெரியுறது வந்து மகானந்தா கெனால். இது வந்து அங்கங்கே செக் டேம் மாதிரி கட்டி தண்ணியை தேக்கி வச்சு பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க, ஃப்ளோ கிரியேட் பண்ணி. இப்போ நான் மகானந்தா நதிக்கு மேலே போகிறேன் பாருங்க. இது வந்து அந்த கெனால். இது மகானந்தா நதி. இது இந்த பக்கம் பங்களாதேஷ் நோக்கி தான் போகுது. தண்ணியை தேக்கி இந்தியாவுக்குள்ள எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ ஓட வைக்க முடியுமோ அதை பண்ணுறாங்க செக் டேம். இது வந்து தீஸ்தா கெனால் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ்தா நதி எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் பட் அதோட பேரில் கெனால் இருக்கு. இந்த பக்கம் ஓடி வருது. இது ஒரு செக் டேம்லேருந்து இந்த பக்கமும் தண்ணி வருது. இதுவும் ஓடி பங்களாதேஷ்க்கு தான் போகுது. இந்த பக்கம் அந்த பக்கமும் வருது, இந்த பக்கம் செக் டேம் ரொம்பி அதுலேயும் வருது. தெரியுதுன்னு நினைக்கிறேன்.